நியூ இயர் அன்னைக்கு காலையில் எழுந்து செம்மையாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு எங்கே போயிட்டுருக்கோன்னா, இன்றைக்கி வந்து அம்மாவும் தம்பியும் வராங்க. ஸோ, அதனால் அவங்க பிக்கப் பண்ண தான் போயிட்டுருக்கோம். ரொம்ப டைம் ஆயிடுச்சா, அவங்க வெயிட் பண்ணுற மாரி இருக்கும்னு நினச்சி போனா, கடைசியில் ட்ரெயினே வந்து நாங்கள் போகிற வழியில் ஒரு பாலத்தில் நின்றுட்டுருந்தது. நாங்கள் போகிறதுக்கும் அவங்க வரத்துக்கும் கரெக்டாக இருந்தது. ஸோ, நாங்கள் போய் அவங்கள பிக்கப் பண்ணிக்கிட்டோம். அவங்க வந்து கேஎஸ்ஆர் பெங்களூர் தான் வந்திருந்தாங்க. தம்பியோடு வரனால அவங்களே வர சொல்லிடலான்னு தான் ஸ்டார்டிங்கில் பிளான் பண்ணியிருந்தோம். அப்புறம் நான் லூலு மால் போகலான்னு சொன்னனால, லூலு மால் வந்து ரொம்ப பக்கம் அங்கேருந்து. ஸோ, நான் அவங்கள பிக்கப் பண்ணிக்கிட்டு லூலு மால் போயிடலான்னு சொல்லிட்டு தான் நாங்களுமே கிளம்பி போயிருந்தோம். இப்போல்லாம் என்ன பார்க்க வராங்களோ இல்லையோ, ஆதியை பார்க்க ரொம்ப ஹாப்பியாக யாருனாலும் கிளம்பி வந்துடுறாங்க. அங்கேருந்து லூலு மாலுக்கு மேப் போட்டால் 700 மீட்டர் தான் காட்டியிருந்தது. ரொம்ப பக்கம் போல் இருக்குது. ஸோ, லூலு மால் தான் போயிருந்தோம். ஹைப்பர் மார்க்கெட் வந்து எங்கள் அம்மா பார்த்ததே கிடையாது. அங்கே அந்த மீட்ஸ்லாம் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருப்பாங்க இல்லையா, அது வந்து எங்கள் அம்மாவுக்கு காட்டணும்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஆசை. முன்னாடி தம்பி மட்டும் தான் வந்திருந்தான். இந்த யூடியூப்பில் வந்து கோயம்புத்தூரில் லூலு மால் ஓப்பன் பண்ணியிருந்தப்ப அதில் பார்த்துட்டு எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பாங்க, எனக்கு லூலு மால் எப்படி இருக்குன்னு பார்க்கணுன்னு ஆசைன்னு சொல்லிட்டு. ஸோ, ஃபைனலி நான் லூலு மால் கூட்டிகிட்டு போயிட்டேன். அவங்க ஒரு வாட்டியும் வரும்போதும் ஏதாவது ஒரு ரீசன்னால் வந்து போக முடியாமல் போயிடும். பட் இந்த டைம் ஃபைனலி நான் கூப்பிட்டு போயிட்டேன். இதுவரையும் ஒரு 2-3 டைம்ஸ் போயிருக்கோம். ஆனால் நான் எந்த மீட்டுமே வாங்கினதில்ல. ஒரு 1 வீக் பேக் ஏதோ ஒரு வீடியோ பார்த்துட்டு என் ஹஸ்பண்ட் கிட்ட எனக்கு ஸ்குவிட்டு சாப்பிடணும் போல் இருக்குன்னு சொல்லி ஆசையாக இருக்குன்னு சொல்லிகிட்டே இருந்தேன். பட் இங்கே எங்கே கிடைக்கும்னே தெரில. ஸ்குவிட்டு கிடைக்கிறது ரொம்ப ரேர் தான். ப்ரான்ஸ் கூட ஈஸியாக கிடைக்கிது. இங்கே பார்த்தோன்னே அவர் வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னார். நாங்கள் வந்து நெத்திலியும் ஸ்குவிட்டும் மட்டும் வாங்கியிருந்தோம். எனக்கு நெத்திலியும் ரொம்ப பிடிக்கும். எவ்வளோ மீன் குழம்பு வச்சா கூட நெத்திலி மீன் குழம்போட வாசனை வந்து ஒரு மாதிரி வித்தியாசமாக டிஃப்ரெண்ட்டாக செம்மையாக இருக்கும். சென்னையில் இருக்கப்போ அடிக்கடி வாங்கி செய்வோம். அப்புறம் இந்த சிக்கனோட கல்லீரல் வாங்கியிருந்தோம். சிக்கன் கிசாட் வாங்கியிருந்தோம். அது வந்து 90 ருபீஸ் தான் போட்டிருந்துச்சி. தம்பிக்கு பிடிக்கும்னு சொல்லியிருந்தான். ஸோ, அதுவுமே வாங்கியிருந்தோம். அப்புறம் ஒரு 2-3 டைப் ஆஃப் கருவாடுமே நாங்கள் வாங்கியிருந்தோம். இங்கே வந்தால் யூசுவலாக எப்பவுமே கருவாடு வாங்குவோம். அப்புறம் இந்த ஃப்ரூட் ஷேக்ஸ்லாம் அங்கே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஒரு கோவா ஃப்ரூட் ஷேக்கும் மேங்கோ லஸ்ஸியும் நாங்கள் வாங்கியிருந்தோம். அது என்னமோ தெரில, எனக்கு இந்த லூலு மால் வந்து ஒரு மாதிரி நல்லா இருக்கா மாதிரி ஃபீல் ஆகும். அடிக்கடி ஹஸ்பண்ட்ட கேட்பேன். பட் எங்களுக்கு வந்து எலாஹங்காலேருந்து தூரன்றனால அவர் வேணான்னு அவாய்ட் பண்ணிடுவார். எப்படியும் இங்கே வந்தால் ஏதாச்சும் ஒன்று வாங்கிட்டு தான் போவோம். அப்புறம் ஆதிக்கு ஒரு டாய், அப்புறம் அது இல்லாமல் ஒரு சில ஸ்நாக்ஸ்லாம் வந்து வாங்கியிருந்தோம். அதில் பில்லு யார் பே பண்ணுறதுன்னு அங்கேயே கவுண்டர்கிட்ட ஒரே அடிதடி. நான் பே பண்ணுறேன், நீ பே பண்ணுறேன்னு. பில் எல்லாமே போட்டுட்டு மேலே போய் சாப்பிட்லாமான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தோம். ஏன்னா ஏற்கனவே எனக்கு ஒரு வாட்டி லூலு மாலில் சாப்பிட்டு ஃபுட் பாய்சன் ஆயிருக்கு. அதனால் ஹஸ்பண்ட் வந்து என் பேரே போயிடலான்னு சொல்லியிருந்தாரு. ஸோ, அங்கே போயிட்டு எல்லாருமே பிரியாணி வாங்கிட்டு ஃபுல் கிரில்லு வாங்கிட்டு, ஆதிக்கு மட்டும் தனியாக ஃப்ரைட் ரைஸ் வாங்கிட்டு இதெல்லாமே சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். செம்ம டயர்டாக இருந்தது அன்றைக்கி. அப்போயும் ஆதி டயர்டாகவே இல்லை. ஸோ, ஆதியை கூட்டிட்டு பார்க்கில் விளையாட போயிட்டோம்.